Hi guys, welcome to Pure Masala Tasty. நம்மளுடைய Pure Masala Tasty மசாலா பொடிகள் ஒவ்வொன்றுமே நான் 2 years ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க. இதோட டேஸ்ட்டு, கலர், ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். இதிலிருந்து ஒரு 2 மசாலா பொடி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுப்பொடியும் குழம்பு தூளும் தாங்க. கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கொத்தமல்லியை வறுத்துக்கலாங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சு கொத்தமல்லி நம்ம வறுத்தரலாம். உடைச்சா உடையிற பதத்தில் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வறுபட்டால் மசால் பொடியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா உடையுது. அடுத்ததாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பை நல்லா வறுத்தரலாம். என்னுடைய மசாலா பொடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் குருமா மசால், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கரம் மசால் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் அப்போவுமே நான் டேஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைம் தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இப்போ காமனாக பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் நம்ம அரைப்போம். அதனால் அந்த மசாலா பொடிகளை மட்டும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. மீதிலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமுன்றதுனால கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான் கஸ்டமர் என்கிட்ட கூட்டுப்பொடி கேட்டாங்க. பட் எனக்கு கூட்டுப்பொடி எப்படி செய்யணுன்றதுன்னு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கூட்டுப்பொடின்ற ஒரு விஷயத்தையே எனக்கு கேள்விப்படுறேன். எனக்கு கூட்டுப்பொடி செய்ய தெரியாதலாம் நம்ம போய் கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க ஒன்று கேட்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதை கற்றுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் நான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இப்படி என்னுடைய கஸ்டமர்லாம் கூட்டுப்பொடி வேணும்னு கேட்குறாங்கக்கா, ஆனால் எனக்கு கூட்டுப்பொடி எப்படி செய்யணுன்றது தெரியாது அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா தான் இந்த கூட்டுப்பொடிக்கு லிஸ்ட்டு எழுதி அதோட அளவு எழுதினாங்க. பட் நான் செஞ்சப்போ சின்ன சின்ன விஷயம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அப்புறமா அந்த கூட்டுப்பொடியுமே நான் ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அடுத்ததாக என்னுடைய கஸ்டமருக்கு கொடுத்தேன். அவங்க ரொம்பவே விரும்பி வாங்கினாங்க. அந்த கூட்டுப்பொடி தாங்க இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்ட்டு கூட்டுப்பொடி. இந்த மசால் பொடியை நீங்கள் புளி ஊற்றி வைக்கிற எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக கூட்டுப்பொடியை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது குழம்பு தூள் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு தூள் நான் கண்டுபிடிச்ச டேஸ்ட்டு தாங்க. இதுவுமே என்னுடைய கஸ்டமர் கேட்டது தான். அவங்க எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசால் பொடியை எல்லா குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது மசால் பொடி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கேட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே நானே என்னுடைய குழம்புகளுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, வரமிளகாய், சீரக மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இது என்னுடைய எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணுவேன். சரி இதையே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இதில் இல்லை இன்னும் கொஞ்சம் சில பொருட்களை சேர்த்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த குழம்பு தூளுக்கு இன்னும் சில பொருட்களை நான் கொண்டு வந்தேன். இதையுமே 2-3 டைம், இது 2-3ன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 டைம் இந்த மசால் பொடியுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணது தான். பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பு தூள் நான் கொண்டு வந்தேன். நம்மளுடைய கஸ்டமர் எல்லாமே இப்போ இதை ரொம்பவே விரும்பி வாங்குகிறாங்க. இந்த குழம்பு தூளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு தூளுக்கு எல்லாமே நம்ம வறுத்து ரெடி பண்ணிட்டோம். சுக்கை பற்றி சொல்லணும்னா மோஸ்ட்லி என்னுடைய எல்லா மசால் பொடிகளிலுமே நான் சுக்கு ஆட் பண்ணுவேங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான மசாலா பொடிகளை நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ.